கேட்கவே கஷ்டமா இருக்கு. நீ லாயரா? நீ எப்ப வக்கீலுக்கு படிச்சேன்னு எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. நான் படிக்கவே இல்லையே. உட்கார உட்கார. நம்ம 2 பேர்ல ஒருத்தர் மாட்டுவோம்னு நினைச்சோம். அது நீயா தான் இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. என்ன ஒரு கொலைகாரன்னு சொல்றாங்க. எனக்கு இது புரியல. என்ன நடக்குதுன்னு தெரியல. ஒருவேளை நினைவில்லாம போயிடுச்சோ? ஏய், இங்க பாரு, நான் சொல்றதை கேளு. நான் அதை நம்பல. உனக்கு கொலை பண்ற அளவுக்கு தைரியம் கிடையாது. நீ எல்லாருக்கும் உதவி செய்ய தான் முயற்சி பண்ணிட்டு இருந்தேன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ இங்க இருக்க வேண்டியவல்ல. இங்க பயங்கரவாதிகளும் போதைக்கு அடிமையானவங்க மட்டும்தான் இருக்கணும். மைக்கேல், ஏதாவது ஒரு நல்ல வக்கீலை பார்த்து உன்னை நான் எப்படியாவது வெளியெடுக்கிறேன். ஒருவேளை நான் ஜெயில இருக்க வேண்டியவன் தானோ? இல்ல, நான் மட்டும் இங்க இருந்திருந்தா யாரும் இறந்து போயிருக்க மாட்டாங்க. நான் சொல்றதை கேளு. அவளை கொல்ற அளவுக்கு உனக்கு தைரியமும் கிடையாது. ஹலோ சார், உங்க டைம் முடிஞ்சிருச்சு, வெளியில வாங்க. மைக்கேல், இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்க. காட், இப்பதை குடிக்கலாம். டெய்லி பியூக்கில் இருந்தால் ஒன்று கொடுங்க. இருக்கு, இந்தாங்க பணத்தை வாங்கி. அந்த ஆளு எப்பவும் பேய் பிடிச்ச மாதிரி இருப்பான். அப்படியா? எப்படி சொல்றீங்க? நீங்க அவனை பார்த்ததே இல்லையே. அவனை கொஞ்சம் பாரு, அவன் மூஞ்ச பார்த்தாலே தெரியல உனக்கு. ஒருத்தரோட தோற்றத்தை பார்த்து அவங்களை எப்பவும் தப்பா இட போடக்கூடாது. உங்க அம்மா உங்களுக்கு எதுவும் சொல்லிக் கொடுக்கலையா? உதாரணத்துக்கு என்ன பாருங்க, நான் பார்க்கறதுக்கு சாது மாதிரி இருக்கலாம். என்ன ஜோக் பண்றேன்னு நினைக்கிறீங்களா? பார்த்துட்டியா? கண்டுபிடிச்சிட்டியா? நீ என்ன கண்டுபிடிச்சிருவேன்னு எனக்கு தெரியும். நான் உன்னை வார்ன் பண்ணியும் நீ இந்த சீரத்தை என்ன பண்ண சொல்ற? என்ன அப்படியே கடந்து சாக சொல்றியா? உன் ஆசைக்கு நன்றி ப்ரோ. நான் உன்னை காப்பாத்த தான் முயற்சி பண்ணேன். என்ன காப்பாத்துவா? என்ன காப்பாத்துவா? எதுக்கிட்ட இருந்து என்ன காப்பாத்து? என்ன மாதிரி மிருகம் ஆகாம இருக்கு. எப்பவும் உன்னை ஒரு மிருகமா நான் நினைக்கல. ஓகே, அந்த நர்ஸை நான் தான் கொன்னேன். அவளை நான் தான் கொன்னேன். புரியுதா? முத தடவையா ஹியூமன் பிளட்டை குடிச்சிருக்க. நீ உன்னோட கட்டுப்பாட்டை இழந்திருக்க. நீ என்ன பண்றேன்னு உனக்கே தெரியல. நோ,
மைலோ, நீ இதை நிறுத்தியே ஆகணும். நீ தான் இதை நிறுத்தணும். நீ யாருங்கிறத மறுக்கிறத நிறுத்தணும். ரொம்ப போர் அடிக்குது. நம்ம எங்க வேணாலும் போலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். வா, நம்ம ஜாலியா இருக்கலாம். நீ இப்ப நீயா இல்ல. உன்னை எனக்கு நல்லா தெரியும். என் பிரதர்னு நினைச்ச அந்த ஆளுங்க. என்ன தைரியம் இருந்தா இப்படி பேசுவ? நீ ஒரு சுயநல மிருகமா மாறிட்ட. நான் நானாதான் இருக்கேன். அதுவும் முன்னாலதான் இப்படி இருக்கேன். வாழ்நாள் முழுக்க உன்னை நான் ஃபாலோ பண்ணேன். நான் உன்னை எப்பவும் கைவிட மாட்டேன். ஆனா பழைய மைலோவாக மாட்டேன். நீ என்ன மாத்த முயற்சி பண்ணாத. என்ன பழைய மாதிரியாக்க நான் விட மாட்டேன். போய் தொலை. எப்படி இருந்துச்சு? நீ ஒரு சயின்டிஸ்ட் மைக்கேல். அதை மட்டும் நீ முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். என் கண்டுபிடிப்பு இப்படி ஆவறதுக்கு இது பெரிய தப்பு. ஆனா என்னால இது சரி பண்ண முடியும். இதை எப்படி மாத்துறதுன்னு எனக்கு தெரியும். ஆனா அதை நான் பண்ற வரைக்கும் ஆர்டிபிஷியல் பிளட் நம்மளை காப்பாத்தும். அப்படியா? நான் பழைய மாதிரி ஆக விரும்பல. என்ன அப்படியே விட்டுரு. ஹே ஆன்சர், அந்த பக்கமா திரும்பி நில்லு. ஆபீசர், சீக்கிரம். நீ என்ன வேணாலும் சொல்லு. உண்டதான், அசையாத. ஓகே ஓகே ஓகே. சந்தேகத்துல 2 பேரை பிடிச்சிருக்கோம். நாங்க வழக்கமா சொல்ற மாதிரி ஜாலியா இருக்கணும். அசையாத. இது வரைக்கும் தலைக்கு மேல மரணம் காத்திருக்கிற மாதிரி நாம வாழ்ந்துட்டோம். ஏன் இந்த மாதிரி மாற்றம் எப்படி இருக்கும்னு ஏன் மத்தவங்க உணர மாட்டேங்கிறாங்க? மைக்கேல், மைக்கேல், மைக்கேல். நான் கூட போராட மாட்டேன் மைலோ.